சபைக்கு வருகிற போது ராஜா என் பேர் என்ன? நான் குளித்து வேண்டேன். என் தாய் தந்தைகள், என் பெண்ணுக்கு, என் வாழ்க்கை வரலாறு உனக்கு தெரியுமா என்ன? திருப்பி வந்துட்டாங்க செல்வா சனி ஒரு தாவல உட்காந்து போய் ஓம் நமோ நாராயணாய நமக்கு. பாபு வஞ்சனாய மணிமேஸ்வராய பேரு சர்வஜா நாமனே சாய் நமக்கு. என்ன ஊரு? பாட்ட பேர் என்ன? ஒப்ப யாரு? உன் பேர் என்ன? மூன்று தலைமுறையா கைய ரெண்டு பாட்டை என்ன ஊர் தெரியுமா? நல்லூர் காட்டு முனிக்கு போது பூச்சேரி செட்டிம பாட்டை தெரியாது. ஒப்ப யார் தெரியுமா? செட்டி பூசாரி மகன் எங்க சித்தா வாத்தியாரு ஒப்பை. எப்படி தெரியும்? அண்ணா உனக்கு படிக்கவும் தெரியுமா? அண்ணா நீ படிச்சவரா? படித்தவரா என்று கேட்கிறேன். அப்படின்னா உன்னையும் அம்மா கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு விட்டு வந்தார்கள். நம்ம என்ன கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் போட்டு நம்ம சித்தப்படி கூட்டிட்டு கரும்புகாட்டுல போட்டு சித்தப்படியா? ஆமா எதுக்கு? சரி உன் பேர் என்ன தெரியுமா? எங்க சித்தா வாத்தியாரு மகன் நல்லூர் மாதப்ப வாத்தியார். காலையில பேசிக்கலாம். இந்த நாடகத்திலே நான் யார் உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். எப்படி? தெரியும். நான் யார் என்று உரைக்க முன்பதாக சேலம் மாநகரத்திலே ஓமலூர் வட்டம் அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ நரசிம்ம சுவாமி ஓம் ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில் ஹனுமான் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு 11ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாக மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். யாருடைய தலைமையில? தெய்வத்திரு ஐயா தலைமை சிவமகேந்திரன் என்று சொல்லக்கூடிய குட்டி ஓமலூர் கோட்டை மாரியம்மன் கோயில் பரம்பரை தர்மகர்த்தா அவர்கள் தலைமையிலே மாபெரும் தெருக்கூத்து நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருந்தாலும் இந்த நாடகத்திற்காக அரும்பாடுபட்ட அடே அப்பா சத்தம் குழுவினர்கள் ஆர் சரவணன் பழக்கடை அவர்களும் ஜி லட்சுமி பழக்கடை அவர்களும் சின்னம்மாள் பூக்கடை பூஜாரம் அவர்களும் எஸ் ஆர் முருகன் எஸ் ஆர் ஜுவல்லரி அவர்களும் ஏ சுரேஷ்குமார் பழக்கடை மற்றும் அனைத்து காய்கறி வியாபாரிகள் குழந்தை செல்வங்களும் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகாது, சொல்லலாம் போருக்கு பொறுமைக்கு வில்லுக்கு சொல்லுக்கு வாரி வழங்கிய கொடைவள்ளல போல நம்முடைய ராமூர்த்தி அவர்கள் நமக்கு ஆதரவு அளித்து நமக்காக நன்கொடை வாரி வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல இன்னும் கலை பண்பாட்டு துறையில் இருந்து வருகை தந்த சாமிநாயக்கம்பட்டி மாநகரை சேர்ந்த கோவிந்த சாமி அண்ணார் அவர்கள் அரசால் கிடைக்கின்ற சலுகைகள் விருதுகள் பாராட்டு சான்றிதழ் எல்லாம் நம் நாடுகை கலைஞர்களுக்கெல்லாம் உதவிகரமாக கலை பண்பாட்டு துறையில் இருந்து பெற்றுத் தருகின்றார். அவர்களுக்கும் இன்னும் கசாப்பு வியாபாரி கோவிந்தன் அண்ணார் அவர்களும் இன்னும் புளியம்பட்டி மாநகரை சேர்ந்த எங்க அப்பா முருகப்பா அவர்களும் இன்னும் அம்மாவாகிய சின்னம்மா அம்மா அவர்களும்
மார்க்கெட்ல இருக்கிற காய்கறி வியாபாரிகள் அனைவர்களும் நமக்கு ஆதரவு அளிக்கிறதுனாலதான் ஒவ்வொரு ஆண்டு காலமும் தவறாமல் நம்முடைய நாடக சபாவுக்கு நல்ல வாய்ப்பினை அளித்து வருகிறார்கள். ராஜாரா, ஒருத்தர் பேர் தெரியும், ஒருத்தர் பேர் தெரியாது. தெரியாத கூட போயிடும். ஆமா எல்லாரும். அதனால இன்னும் முத்துநாயகத்தை சேர்ந்த ஐயாவாகிய அர்ஜுனன் ஐயா அவர்களும் பச்சமுத்து ஐயா அவர்களும் சின்ன லட்சுமிக்கா அவர்களும் சின்ன லட்சுமிக்கா அவங்க அக்கா அவர்களும் அலமேலக்கா அவர்களும் பின்ன மீன் கடை வியாபாரம் அவங்களுடைய ஜமுனாக்கா அவர்களும் என்ன நம்முடைய செல்வன் நாடார் பாரு தங்கராஜ் செட்டுக்கு உதவிகரமா இருந்தாலும் ஆமா அதனால செல்வம் அவர்களும் வாரி வழங்கியிருக்கிறார்கள். அனைவர்களும் ஆண்டவன் அருள் பெற்று இன்னும் அது மறந்துட்டேன் நம்ம காவேரி வாதியார் மகன் கோவிந்தன் வாதியார். ஆமா நாங்க 2 பேரும் ஒண்ணா ஆனோம்பா. ஆமா அதனால அவர்களும் ஆண்டவன் அருள் பெற்று நோயற்று குறைபற்ற செல்வங்களை பெற்று பல்லாண்டு பல கோடி 1100 ஆண்டு வாழ்ந்திட எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். என்ன தாத்தியப்பட்டியை சேர்ந்த நம்முடைய அண்ணாராகிய கண்ணையன் அவர்களும் நமக்காக ஆதரவளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல இங்கே நம்முடைய நாடக சபா கலைஞர்கள் கவனமின்றி விசனமின்றி அச்சமின்றி பயமின்றி தைரியமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடந்தாலும் இன்னைக்கு பொழுது விடியாம போயிடும் அப்படி என்ற ஒரே முழு நம்பிக்கையோடு வேலை பார்த்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கும் நம்ம நாடக கலைக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால அருள்மிகு பேச்சேரி பத்ரகாளி அம்மனை வேண்டி ஒரு பாடல்